டிஃப்ரெண்ட்டாக பீக்கங்காய் தோலை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. இது சாப்பாடை விடவே இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் தாராளமாகவே போட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டு அதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் தோலை நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் வதங்குதோ அதுதான் அதுக்கான டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி சின்னதாக சைஸ் புளி போட்டிருக்கேன். தக்காளி என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால நான் 2 போட்டிருக்கேன். உங்ககிட்ட பெருசாக இருந்தால் ஒன்றே போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக உப்பும் தேங்காய் துருவலும் போட்டு ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்ச தோலை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு மிச்சம் இருக்க அந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு நம்ம என்னென்ன தாளிக்கணுமோ தாளித்து நம்ம கொட்டிக்கிட்டோம்னா நமக்கு துவையல் ரெடி. இது நம்ம சாப்பாடை விடவே தோசைக்கு